நீங்கள் பிஎஃப்ஐன்னு சொல்லும்போது எனக்கு ஒரு டவுட்டுன்னு இல்லை, அது ஆக்சுவலாக கிளாரிஃபை தான் நிறைய பேருக்கு பண்ண வேண்டியது இருக்குது. ஏன்னா பாக்ஸிங் அசோசியேஷன் பொறுத்த வரைக்கும் 2 இருந்தது இங்கே. இப்போ இதெல்லாம் முடிஞ்சு இப்போ மறுபடியும் 1 ஆயிருக்கு. ஸோ அதை பற்றி சொல்ல முடியாது. நிறைய பேருக்கு தெரியுமான்னு எனக்கு தெரியல. ஏன்னா சில பேர் நான் ஃபெடரேஷன் மேட்ச் போய் நிறைய நடக்குது, அங்கே போய் வின் பண்ணுறாங்க, பட் அது யூஸும் ஆகாது. ஸோ அந்த இன்ஃபர்மேஷன் சொல்ல முடியுமா? ஏன்னா கோச் நீங்கள் வந்து அசோசியேஷன் கூட ட்ராவல் பண்ணுறீங்க. ஸோ இப்போ எந்த பாடி வந்து ரெகக்னைஸ்டாக இருக்குது, ஸோ அதோட யார் யார் ஆஃபீஸ் பியரஸ் பிரசிடென்ட் யாருன்னு சொன்னால் மக்களுக்கு கொஞ்சம் யூஸ் ஆகும். கண்டிப்பாக. ஏன்னா ரொம்ப முக்கியமான விஷயமே அதுதான். ஒரு நான் ஃபெடரேஷனில் போய் ஃபைட் போடும்போது என்ன ஆகுனா பாடி இன்ஜூர் ஆகும், வேறு எந்த ஒரு பெனிஃபிட்டுமே அதில் கிடையாது. அதை பற்றி நாலேஜ் இல்லாதவங்க அதை பற்றி போவாங்க. ஸோ என்னன்னா இப்போ நம்மளோட தமிழ்நாடு கவர்மெண்ட்டோட ரெகக்னைஸில் வந்து நம்ம வந்து ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கோம், தமிழ்நாடு அசோசியேஷன் பாக்ஸிங் அசோசியேஷன். அதே நேமில் வந்து கொஞ்சம் சின்ன மாடுலேஷன் பண்ணி மாற்றி வச்சுருவாங்க. பட் நீங்கள் சில பேரண்ட்டுக்கோ சில கோச்சஸ்க்குமே இது நாலேஜ் இல்லாமல் இருக்கும்போது நம்ம எப்படி இதை ஃபைண்ட் அவுட் பண்ணால், பாக்ஸிங் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியாவுக்கு கீழே தமிழ்நாடு ஒலிம்பிக் ஸ்போர்ட் அகாடமி கீழே எந்த அசோசியேஷன் வந்து அஃபிலியேட் ஆயிருக்குன்னு பார்க்கணும். அப்படி பார்க்கும்போது தான் நம்ம தமிழ்நாடு பாக்ஸிங் அசோசியேஷன் வந்து இருக்கு. அந்த கேமு கீழே நம்ம ஃபைட்டு போடும்போது தான் ஃபார்ம் 1, ஃபார்ம் 2, ஃபார்ம் 3 தான் கிடைக்கும். இது மூலியமாக தான் ஸ்போர்ட்ஸ் கோட்டால எலிஜிபிள் ஆவாங்க, ஸ்போர்ட்ஸ் அப்பாயின்மெண்ட் தருவாங்க. சரி, இது எப்படி ஐடென்டிஃபை பண்ண முடியும்? இதே 2 நேம் இருக்கு அப்படின்னா திங்க் பண்ணா நம்மளுக்கு வந்து நம்ம நேர் ஸ்டேட்டில் ஆஃபீஸ் இருக்கு, தமிழ்நாடு அசோசியேஷனுக்கு பாக்ஸிங் ஆஃபீஸ் இருக்கு, ஒலிம்பிக் ஸ்போர்ட் அசோசியேஷனுக்கு பக்கத்தில் நம்மளோட பாக்ஸிங் அசோசியேஷன் இருக்கு. 1. 2வது விஷயம் என்னன்னா, தலைவர் வந்து நம்ம பிரசிடென்ட் ஆஃப் தமிழ்நாடு யாருன்னு பார்த்தீங்கன்னா பாக்ஸிங்க்கு திரு பொன் பாஸ்கரன் சார். அவர் நேஷனல் ஃபெடரேஷனோட ட்ரெஷரராகவும் இப்போ வந்து எலெக்ஷன் பண்ணி வின் பண்ணியிருக்காரு. பிஎஃப்ஐயோட ட்ரெஷரராக ஒரு 25 வருஷம் கழிச்சு ஒரு தமிழன் வந்து அங்கே போகிறது தான் ஃபர்ஸ்ட் டைம். அது இல்லாமல் தமிழ்நாடு பாக்ஸிங் ஃபெடரேஷனோட தலைவராகவும் இருக்காரு, சென்னை டிஸ்ட்ரிக்டோட பிரசிடென்ட்டாகவும் அவர் இருக்காரு. ஸோ வந்து இவருக்கு கீழே இருக்கிறத தான் வந்து நாமினி பண்ண, அதாவது அஃபிலியேட் பண்ண ஒரு ஃபெடரேஷனு. அவர் பார்த்தா செக்ரட்டரியாக திரு இப்ராஹிம் சார் இருக்காங்க, ட்ரெஷரராக திரு பிரபு சார் இருக்காங்க, நேஷனல் வைஸ் பிரசிடென்ட்டாக பார்த்தா திரு தேவானந்த் சார், தேவராஜ் சார், அப்புறம் வந்து நிசா சார், அதுமாரி வந்து கேட்டகரியில் வந்து லிஸ்ட் நாகராஜ் சார், அதுமாரி ஒவ்வொரு ஃபெடரேஷன் கீழே வருது. இப்போ மெயினாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியதுன்னா, ஒரு குடையின் கீழே யாருன்னு பார்த்தீங்கன்னா திரு பொன் பாஸ்கரன் கீழே வந்து தமிழ்நாடு பாக்ஸிங் அசோசியேஷன் வந்து பிஎஃப்ஐ கீழே அஃபிலியேட் ஆகி சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆகிட்டு இருக்கு. அந்த ஃபெடரேஷன் கீழே பாக்ஸிங் போடுறவங்களுக்கு மட்டும்தான் ஃபார்ம் 1, ஃபார்ம் 2, ஃபார்ம் 3 இன்டர்நேஷனல் கிரேடுக்கு போகிறதுக்கான சர்டிஃபிகேட் வந்து வேலிடான விஷயம் வந்து இங்கே மட்டும் தான் இருக்குது.